உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரேஷன் அரிசி யார் யார் கொடுக்குறீங்க? கணக்கு பார்த்தீங்களா சார்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? நீதிபதி குடும்பத்துக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? அமைச்சர் குடும்பத்துக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? போக்குவரத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், இவங்களுக்கெல்லாம் ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? எம்எல்ஏ கவுன்சிலருக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? இல்லை சார், அது எப்படி கணக்கு பண்ணி கொடுக்குறீங்க? ரேஷன் கார்டு மூலமாக இல்லை மக்கள் கணக்கு பண்ணி இவங்க சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு கணக்கு பண்ணி கொடுக்குறீங்களா? என்ன அர்த்தத்தில் கொடுக்குறீங்க? ஆடு மாடு அரிசி ரேஷன் அரிசி சாப்பிடுது, கோதுமை சாப்பிடுது, அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் என்ன விலைக்கு போட்டு வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து இங்கே 5 ரூபாய்க்கு விற்கிது 1 கிலோ அரிசி ஆடு மாட்டுக்கு. இல்லை இந்த மாதிரி குடும்பத்துக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, ஜவுளி கடைக்காரங்க இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா பேரும் இருக்காங்களா, இவங்களாம் ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்களா? சொல்லுங்க. நம்ம வாத்தியார் ரஜினிகாந்த் சார், அவர் குடும்பத்துக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? இப்போ வர இளைய தளபதி விஜய் சார், அவர் குடும்பத்துக்கும் ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? சொல்லுங்கள் சார். ரேஷன் அரிசி எல்லா பேர்த்துக்கும் கொடுக்குறீங்களா? எப்படி கொடுக்குறீங்க? கணக்கு வழக்கு எடுத்தீங்களா? இதெல்லாம் தமிழ்நாடு அரசு சொல்லணும்ல. கொடுக்குறது யார்? திமுக அரசு, அதிமுக அரசு. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு கணக்கு வழக்கு ஒப்படைச்சிங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ ரேஷன் அரிசி கொடுக்குறீங்களா? ஆடு மாடு திங்குதில்ல, இதனால் தான் அவங்க உப்பு கலக்குறாங்க, பசிக்க மாட்ட முடியுது மாட்டுக்கு. சரிங்களா? நீங்கள் இதவே தண்ணி உருவாக்கி கொடுக்கலாம்ல, அந்த பணத்துக்கு தண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல ஆட்டு மாட்டுக்கு.